சொல்லுங்கய்யா. நல்லா இருக்கீங்களாய்யா? ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். ஆ சரி. சரி. இதை உங்களை பார்த்துட்டேன். நீங்க சரிங்கய்யா. உங்களுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாமே சைவ பழக்கம், அசைவ பழக்கம் எதுவா இருந்தாலும் அப்படி பண்ணும். இது சாதாரண நன்கொடை முறை. ஒரு நாளெல்லாம் குணப்படுத்த முடியாது. புரியுதா? சரிங்க. என்னுடைய வீடியோ எல்லாம் பார்த்துட்டீங்களா? கடைசி இருக்கிற வீடியோ எல்லாம் பார்த்துருப்பீங்க. கடுமையான விதிகள். சார் உங்க வீடியோ ரெகுலரா பாக்குறீங்கய்யா? இது கடுமையான விதிகள் அவ்வளவு சீக்கிரம் செய்ய முடியாது. சாதாரண விஷயம் அல்ல. இதெல்லாம் வந்து தொடர்ந்து கவனிக்கணும். நன்கொடைகள்ல பயமா இருக்கும். நன்கொடைகள்ல கடுமையா இருக்கும். அதுக்கெல்லாம் தாக்கு பிடிக்கிறது தான் நிவாரணம். அதனால சாதாரணமா இதை ஓ! செய்ய முடியாது. புரியுதா? அதனால ரொம்ப யோசிச்சு சரிங்கய்யா. செய்யணும். ஆனா இது செஞ்சுட்டோமே என்ன நன்மைன்னு கேட்டீங்கன்னா 100 வருஷத்துக்கு நோய் வராது. அது ரெண்டாவது வந்து நோய் இது வந்து வராது. மருத்துவ கல்வி முறை. இது நோய் நீக்கிற முறை கிடையாது. இது நீங்க ஒரு சரி. மருத்துவராக மாற்றுவது. புரியுதா? ஓ! ஏதோ வைத்தியம் சரிங்க. பார்க்கறது இது கிடையாது. அப்படி நினைச்சு நீங்க வரக்கூடாது. ஆனா சரிங்க. நோய் நல்லாகிறது என்பது வேற. இது வைத்தியம் பார்க்கறது. இது ஒரு வைரம். இது வந்து பயங்கரமான கண்டுபிடிப்பு. அதனால சரிங்க. இது சாதாரண யாரும் கற்றுக்கொள்ள முடியாது. அதனால இதுக்கெல்லாம் தாக்கு பிடிச்சி வர்றதா இருந்தா நீ வரணும். ரெண்டாவது வந்து இது வந்து உடம்பை சுத்தம் செய்யற முறை. உலகத்துல யாருக்குமே தெரியாது. ஓ! சரிங்க. அதனாலதான் இன்னும் தமிழர்கள் வந்து இது தடுமாறிட்டு இருக்காங்க. முதல்ல இயற்கை எந்த உணவையும் இது ஆதரிக்காது. ஓ! சரிங்க. இது சுத்தம் அந்த உணவு பழக்கத்தையே மாற்றி அமைத்து விண்வெளி சக்தியில வாழ்ற மாதிரி உடம்ப மாத்துறது. அப்பதான் வந்து அந்த மரணத்தை அல்லது நோயை மரணம்ங்கிறது இந்த நோய் முத்தி தான் மரணம் வரும். நீங்க சரிங்க. சொல்றதெல்லாம் வந்து உணவு பழக்கத்தினால் ஏற்பட்ட கேடு. அது ஒரு பிரச்சனையே இல்லை. நீங்க புற்றுநோயா இருந்தாலும் அதை 100 நாள் குணமாக்கிடலாம். புரியுதா? ஆனா இது உடம்பு மருத்துவராக மாற்ற வேண்டும். எப்படி மாத்தணும்? மருத்துவர மருத்துவர் ஐயா. ஆமா, மருத்துவரா மாறணுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. இன்னைக்கு மருத்துவரா மாறணும் எத்தனை கோடி செலவாகும். அதனாலதான் இது வைரம். இது சாதாரண யாரும் சரிங்க. கற்றுக்கொள்ள முடியாது. மினிமம் இது குறைஞ்சபட்ச கட்டணமே 5 லட்சம் நன்கொடை வச்சிருக்கேன். உள்நாட்டு மாணவர்களுக்கு 5 லட்சமும் வெளிநாட்டு மாணவர்களுக்கு 10 லட்சமும். வருஷத்துக்கு ஒருத்தருக்கு 2க்கு தான் நான் சொல்லித் தருவேன். தினம் எனக்கு சொல்லித் தரதுல எனக்கு நேரம் கிடையாது. சரிங்க. அதனால விதிகள் கடுமையா இருக்கும். எடுத்தேன் கழுத்தேன் செய்ய சரி. முடியாது. ஏதோ வந்து கத்துக்கலாம் நோய் நல்லா அதெல்லாம் சாத்தியம் இல்லை. இதெல்லாம் வந்து சரி. ஒரு ஆண்டு சொல்றதை கேட்கணும். 12 சரி. ஆண்டு பின்பற்றணும். ஆனா நோய் வந்து 3 நாள்லயே முன்னேற்றம் காணும். நீங்க உங்க ஓ! எடையை பார்த்தா தெரியுது. உங்க எடை கிட்டத்தட்ட பார்த்தா 85 கிலோக்கு மேல இருக்கும். எவ்வளவு இருக்கு? 93ங்கய்யா. அதனால சாத்தியமே இல்லை. இதெல்லாம் வந்து எல்லா நோய் வரும். இன்னும் வெவ்வேறு ஓ! நோயெல்லாம் வரும். இது சரி. வந்து கல்லீர் புற்றலாமா என்ன வேணா மாறலாம். உடம்பு அசிடிட்டியா மாறிடுது. என்னது? அமிலத்தன்மையாக மாறிவிடும். அசிடிட்டி. அந்த ஓ! அசிடிட்டி தான் அவன் என்ன சொல்றான்னா லிவர் ஃபேட்டிங்கிறான். அந்த ஃபேட்டி எல்லாமே தப்பு. எல்லாமே அசிடிட்டி தான். சளியும் சரிங்க. நாங்க என்ன சொல்லுவோம், சளியும் நச்சுத்தன்மையும் அதோட சேர்ந்து சளியோட நச்சுத்தன்மையோட அந்த அசிடிட்டி ஏறிடுது. அப்ப என்னன்னா உடம்புல எல்லா பாகத்திலுமே படிஞ்சிருது. அப்படின்னா சரிங்க. உடம்பு வந்து உணவிலிருந்து சக்தி எடுத்துக்கூடாது. தாவர மாதிரி வெளியிருந்து சக்தி எடுத்துக்கணும். அப்பதான் நல்லா ஓ! ஆகும். ஆக நீங்க உணவு இப்ப பழக்க இந்த முறையில நம்ம சாப்பிடக்கூடாது. என்னங்க சாப்பாடு சாப்பிடக்கூடாது என்னங்க? அது சாப்பிட்டு தானே எல்லா நோயும் வந்திருக்கு உங்களுக்கு. ஆமாய்யா. மரணம் சாப்பிடாம இருந்துட முடியுமா? அதைத்தானே அப்புறம் வீடியோ 6000 வீடியோ போட்டிருக்கேன். 6000 வீடியோ போட்டிருக்கேன். இப்ப எங்கிட்ட நோய் நல்லாக்கணவங்க மட்டும் எங்கிட்ட நோய் நல்லானவங்க மட்டும் 1000 வீடியோ இருக்கு. நோய் நல்லாவங்க மட்டும் 1200 வீடியோ இருக்கு. எத்தனை வீடியோ? ஓ! 1200. அது போக இதை பத்தி பேசுறது 5000 வீடியோ இருக்கு. ஓ! இது விஞ்ஞான சரிங்க. பூர்வமானது. முழுக்க முழுக்க அந்த விஞ்ஞான பூர்வமானது. விஞ்ஞான பூர்வம் தான் இதெல்லாம். ஏற்கனவே வாங்கி படிச்சிருப்பேன். இதெல்லாம் விஞ்ஞான பூர்வம். எல்லா விஞ்ஞானிகள் கையிலையும் இது கொடுத்துருக்கேன். ஓ! சரிங்க. இஸ்ரோ விஞ்ஞானிகள், ஐஐடி சென்னையில் இருக்கிற ஐஐடி விஞ்ஞானிகள், ராணுவத்துறை ஓகேங்க. ஆராய்ச்சி விஞ்ஞானிகள், எல்லா விஞ்ஞானிகளும் கொடுத்தாச்சு. செவ்வாய்க்கு சரிங்க. ராக்கெட்டுக்கு விடுற விஞ்ஞானிகள் எல்லாத்துக்கும் கொடுத்தா எல்லாம் வாங்கி வாய் அமைதியா இருக்காங்க. என்ன சொல்றதுன்னு பதில் தெரியல. சயின்டிபிக்கல் மெத்தட் இது வந்து ஓகேங்க. இது ஆசிரியர் எல்லாம் யாரும் செய்ய முடியாது. தைரியம் இருக்கிற அதனாலதான் நான் விஞ்ஞானிகள்கிட்ட சரிங்க. கொடுத்தேன். அதனால வந்து நீங்களே புத்தகம் வாங்கி படிச்சு நீங்க அதுக்கு நன்கொடை வச்சிருக்கேன். அதெல்லாம் பார்த்து நன்கொடை பட்டியல் போட்டிருக்கேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுல சம்மதம் இருந்தா வரலாம். ரெண்டாவது வந்து நீங்க திருமணம் ஆயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. திருமணம் ஆயிருக்கு விளக்கம் சொல்லணும். இது வந்து உடம்பு திருமணம் 3 பசங்க இருக்காங்கய்யா. அதெல்லாம் ரைட். அப்ப அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு இது புரியுமான்னு தெரியல. ஏன்னா இது வந்து குகை பயிற்சி. வீட்டுல சித்தர்கள் என்ன பண்ணாங்களோ அப்படிங்கிறது வீட்டுல பண்றோம். இப்ப வீட்டுல பண்ணும் பொழுது நேர் உணவு பழக்கத்துக்கு இது வந்து நேர் எதிரா இருக்கும். உங்களுடைய உணவு பழக்கம் வேற மாதிரி இருக்கும். அவங்க உணவு பழக்கம் வேற மாதிரி இருக்கும். அந்த உணவு பழக்கம் தான் உங்களை அந்த உணவு பழக்கத்தினாலதான் உங்களுக்கு உடம்பு கெட்டு போச்சு.
அதாவது நீங்க உண்மைதான். சாப்பிடுற உணவு தான் உங்களே. ஏன்னா உங்களுக்கு வசதி இருக்குது, வாய்ப்பு இருக்குது, ஆடம்பரம் இருக்குது, பணம் சம்பாதிக்கிறோம் இந்த எண்ணம்லாம் உங்கள்கிட்ட இருக்குது. அது வந்து தண்டனை உள்ளாக்கும். புரியுதுங்களா? நீங்க வசதி உள்ளவனா இருக்கலாம். ஆனால் உணவில் கடுமையான ஏழையாக இருக்கணும். அந்த தத்துவத்தை புரிஞ்சாதான் வர முடியும். அதனால வந்து இது வந்து நோய் நீக்கிற முறை இல்லை. உங்களை மருத்துவராக்குற முறை. ஏன்னா நீங்க மருத்துவர் ஆயிட்டீங்கன்னா 100 ஆண்டுக்கு வாழலாம். எதிர்காலத்துல நீங்க இதை வந்து பிறருக்கு சொல்லித் தரலாம். அதுதான் அங்க விஷயமே. அதனால அதை புரிஞ்சுக்கிட்டு வாங்க. அவசரப்பட்டு செய்ய முடியாது. சரியா? அந்த ஏன்னா சரி இந்த இந்த இப்போ முதல் வீடியோலாம் அனுப்பிச்சிருக்கேன். அதெல்லாம் பாருங்க. சரி பார்த்துட்டு இது வந்து சும்மா லிவர் முழு பயோகெமிஸ்ட்ரி ரிப்போர்ட் வேணும். ஃபுல் ஜென்ரல் செக்அப், கம்ப்ளீட் ஜென்ரல் செக்அப் இருக்கணும். அப்படி நீங்க வந்துட்டீங்கன்னா மாசம் மாசம் ஜென்ரல் செக்அப் பண்ணணும். பண்ணி சரி 12 மாசத்துக்கு ஜென்ரல் செக்அப் பண்ணி வரணும். ஃபிசிக்கலா கரெக்டா வரணும். மென்டலா வாய்மொழியே கொடுக்கணும். பிசிக்கலா வந்து மாறுறது பிளட் ரிப்போர்ட்ல தெரிஞ்சுக்கலாம். எல்லாம் பியூர் ஆயிரும். எல்லாம் பிளட் பியூர் ஆகிறப்ப அங்க ஒண்ணுமே இருக்காது. எல்லாம் சேரும். உங்க சரி உடம்புல இருக்கிற எல்லா விஷயம் வெளியே போயிடும். இந்த உடம்புல இருக்க முடியாது. இந்த உடம்புல இருக்கிறது 40% காணா போயிடும். எத்தனை பர்சன்ட்? 40% பேருக்கு உடம்பு பூத உடம்பு காணா போறேன் ஐயா. அழுகி போனா பூத உடம்புல அழுகி போய் கெட்டு போன உடம்பு இதெல்லாம். ஓ, இந்த உண்மையான உடல் வர்றதுக்கு அது இந்த தச்சோட உடல் இருக்கிறீங்க. இது உண்மையான உடல் வர்ற ஆ, உண்மையான உடல் கண்டுபிடிக்கிறதுக்கு 6 மாசம் ஆகுது. என்னது? 6 மாசம் ஆகும். நம்ம சாதாரண எல்லாம் என்னோட வீடியோ பாருங்க. அதனால ரொம்ப சிம்பிளா இருந்த நேற்று கூட ஒரு அம்மா சேர்ந்துருந்தாங்க பாவம். அவங்க வந்து கடுமையான சளி, கடுமையான காட்டு வேலை, ஒரு 1/2 ஏக்கரை பூமி வச்சிருக்கிறவங்க. அப்புறம் அவங்கள கட்டணத்துல சொல்லிட்டேன். நன்கொடை கொடுத்தா தான் வர முடியும்டா. அதே மாதிரி நன்கொடை ஏத்துக்கிட்டு காட்டு சொன்னாங்க. இதெல்லாம் அதுக்கப்புறம் நீங்க மருத்துவரை மாறிடுறீங்க. அதுக்கப்புறம் மருந்து செலவும் இல்லை, மாத்திரை செலவும் இல்லை, உணவு செலவும் இல்லை. உணவு உடம்பு கேட்காது. ஓ, அப்ப உணவு எல்லாமே கேட்காது. உணவு வேணாம்னு சொல்லிடுறேன் ஐயா. அதுவே ரிஜெக்ட் பண்ணிடும். இப்ப நீங்க உணவு சாப்பிட்டு எத்தனை வருஷங்க ஆயிருக்கும்? அதெல்லாம் இப்போ வருட கணக்காச்சு. இதெல்லாம் சயின்டிபிக்கல் மெத்தட். அதெல்லாம் நீங்க ஒரு கேள்வியில பதில் சொல்ல முடியாது. அதெல்லாம் சயின்டிபிக். அது மனம் எடுக்கிற முடிவுங்க. உணவுக்கு ஆரோக்கியம் சம்மந்தம் இல்லை. மனம் எடுக்கிற முடிவு. எப்ப சாப்பிட்டீங்க, ஏன் சாப்பிடுங்கிற கேள்வியே தப்பு. இது மனம் எடுக்கிற முடிவு. என்னது? மனம் எடுக்கிற முடிவு. மனம் இப்ப கூட சாப்பிட சொல்லி சாப்பிடுவேன். அதுக்கும் ஆரோக்கியத்துக்கு என்ன சம்மந்தம்? ஆரோக்கியத்துக்கு உணவுக்கு சம்மந்தம் கிடையாது. நீங்க தின்னது வந்து மன ரீதியா தின்னு போட்டு உடம்புக்கு எடுத்துக்கிட்டீங்க. மன ரீதியா தின்னு போட்டு உடம்ப கெடுத்துக்கிட்டோம். உடம்பு வேற மனம் வேற. நான் நினைச்சேன் பிரியாணி சாப்பிட முடியும், சைவம் எல்லாம் வேணா சாப்பிடலாம். அது எனக்கு எந்த நன்மையும் தராது. எந்த நன்மையும் தராது. அதை புரிஞ்சுக்கணும். அதை புரியறதுக்கே 1 வருஷம் ஆகும். அதனாலதான் கூப்பிட்டு பேசுறேன். யோசனை பண்ணுங்க. அவசரப்பட்டு முடிவு எடுக்க முடியாது. சரியா? அப்படியே நான் பேசுறேன். நன்றி. சரி வணக்கம். வணக்கம். ஐயா, நேரடியா கிளாஸ் இருக்குமா ஐயா? பண்ணுவீங்களா ஐயா? ஆமா, நேரடியா தான் கிளாஸ். நேரடியான தினம் வீடியோல தான் தினம் 7 தடவை வீடியோ நடக்கும். எல்லாம் வீடியோல தான் போப்பேன். நேர்ல யாரும் சந்திக்க விட மாட்டேன். அதெல்லாம் நிறுத்திட்டேன். யாரும் சந்திக்க விட மாட்டேன். சந்திக்க வரவும் கூடாது. ஆ, இப்ப உடுமலைப்பேட்டைக்குலாம் இப்ப வர்றது இல்லை என்னங்க? உடுமலைப்பேட்டை அது எதுக்கு உடுமலைப்பேட்டை? உடுமலைப்பேட்டை இந்த இப்ப நேரடியா உங்களை வந்து சந்திக்க முடியாது என்னங்க? யாரும் சந்திக்க முடியாது. சந்திக்க அதெல்லாம் தேவையில்லை. அதெல்லாம் சயின்ஸ் இருக்குது, கையில புத்தகம் இருக்குது, ப்ராஜெக்ட் இருக்கு, டாக்குமெண்ட் இருக்குது, ப்ராஜெக்ட் இருக்குது, எல்லாம் கரெக்ட் சயின்டிபிக் மெத்தட் இருக்குது. இதை வச்சுக்கிட்டு எதுக்கு நேரில் சந்திக்கிட்டு எதுக்கு இப்போ நேரில் சந்திச்சே பேசிட்டு இருக்கிறீங்க. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? இந்த சயின்ஸ் அமெரிக்கால இருந்து பேசல, ஜெர்மன்ல இருந்து பேசல, ஸ்பேஸ் விண்வெளியில இருந்து பேசும்போது எதுக்கு நேர்ல சந்திக்கணும்? 24 மணி நான் எப்பப்ப வகுப்பு நடக்கணும் அப்ப எப்பவுமே கனெக்ட்ல இருந்துகிட்டே இருக்கணும். எப்ப வேணாலும் கூப்பிடுவேன். அப்ப என்ன ஆகு? எந்த நேரம் ஆமா. ஃபர்ஸ்ட் 1 மாசம் தான் ட்ரைனிங் கொடுப்பாங்க. அந்த 1 மாசத்துல ஒழுங்கா செஞ்சாதான் மத்த மாசம் இல்ல. இல்லாட்டா சொல்லி தர மாட்டேன். அப்ப நம்ம அப்ப நீ கூப்பிடறப்பலாம் வரணும் என்னங்க? ஆமா, அந்த 1 மாசம் தான் பேசிக். அந்த 1 மாசத்துல நீங்க கத்துக்கிட்டது. அதுக்கப்புறம் நீங்க கண்டினியூ பண்ணிட்டே வரணும். அதுக்கப்புறம் நீங்க முறையா நன்கொடை கொடுக்கணும். முதல் நன்கொடையே வந்து 1 லட்சம் வரும். மினிமம் 1 லட்சம் இல்லாம யாரும் வர முடியாது. மினிமம் 1 லட்சம் நன்கொடை கடத்திட்டு அதுக்கப்புறம் மீதுக்கிற 4 லட்சம் இப்ப கேட்க மாட்டேன். ஒழுங்கா செஞ்சாதான் அப்ப கட்டணம். இல்லாட்டா ஒழுங்கா செய்யணும், கட்டணம் கிடையாது. இந்த நன்கொடை ஒழுங்கா செய்யணும். அந்த 1 மாசத்துலயே நான் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருவேன். அந்த 1 மாசத்தை வச்சே நீங்க 12 மாசம் 11 மாசம் செய்யலாம். தைரியமா செய்யலாம். ஒண்ணுமா எந்த சைட் எஃபெக்ட் வராது. எப்ப வேணா விட்டுறலாம். இல்ல ஆசிரியர் வேணும் அப்படின்னா நீங்க நன்கொடை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்படி பண்ணீங்கன்னா 12 மாசத்துல நீங்க டாக்டரே ஆயிடலாம். அதுக்கப்புறம் இந்த உடம்பு உணவை கேட்காது. எனர்ஜி நேரடியாக எடுக்க ஆரம்பிச்சது. எங்க ஸ்பேஸ்ல இருந்து எனர்ஜி எடுக்கும். காஸ்மிக் ரே வந்துடும், நைட்ரஜன் வந்துடும், புரோட்டீன் கன்வெர்ட் ஆகிக்கும். கார்பனே சாப்பிட தேவையில்லை. அதே கார்பனை கிரியேட் பண்ணும். எல்லாம் பண்ணி நோயே வராது. நீங்க விரும்பினா கூட மரணம் வராது.
அது தானாவே ஆ. வரும். அதான் 100 வருஷம் 120 வருஷம். அதனால வந்து அவசரப்பட்டு முடிவெடுக்கக்கூடாது. எல்லாத்துக்கும் தெளிவுபடுத்தணும். என்னோட வீடியோ எல்லாரும் பார்க்க சொல்லுங்க. புத்தகத்தை வாங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி வாங்கி படிச்சிருங்க. இல்லைன்னா அது ஒரு நண்பரோட வச்சிருக்கேன். அதை அனுப்பிச்சு வாங்கி முதல்ல படிச்சுட்டுங்க. அவசரப்படாதீங்க. அதான் இது ஏழையாரும் வர முடியாது, பணக்காரனும் வர முடியாது. அது நல்லா சொல்லிட்டேன். ஏழையா இருந்தாலும் என்கிட்ட சேர முடியாது, பணக்காரனா இருந்தாலும் சேர முடியாது. நான் சொல்ற கண்டிஷனுக்கு உட்பட்டு தான் வரணும். என்னது? கண்டிஷனுக்கு உட்பட்டு இருந்தாதான் வரணும். உணவு கட்டுப்பாடு கடுமையா இருக்கணும், சொல்றதெல்லாம் கேட்கணும், மெடிக்கல் ரிப்போர்ட் எடுக்கணும், எல்லாம் இருக்கணும், பணமும் ரெடி பண்ணி வச்சுக்கணும். இதெல்லாம் இருந்தா தான் வர முடியும், இல்லைன்னா வர முடியாது. சரியா? மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, நன்றி, வணக்கம். நன்றிங்க, நன்றி.